இலங்கை தீவின் மீதான கடல்வழி அந்நிய படையெடுப்புகள் பகுதி 3 தொடர்ச்சி பாகம் 9. இலங்கைக்கு வடக்கே இருந்து பாக்கு நீரிணையை கடந்து இந்தியாவில் இருந்து தொடர்ந்து நிகழ்ந்து வந்த படையெடுப்புகளில் போலவே இந்து மாகடல் தழுவிய வகையில் கிறிஸ்துக்கு பின் 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சீனா கடல்சார் பேரரசாக எழுச்சி பெற்ற போது கிறிஸ்துக்கு பின் 1412ஆம் ஆண்டு சீன கடற்படை தளபதி ஷெங் ஹேய் தலைமையில் கொழும்பு இராச்சியம் படையெடுப்புக்கு உள்ளாகி 3 ஆண்டுகள் அவரது இராணுவ பிடியின் கீழ் சின்னா பின்னமாகியது. இதுதான் வரலாற்றில் முதல் முறையாக தெற்காசிய கடல் வழியே இலங்கைக்கு வந்த முதலாவது படையெடுப்பாகும். இதைத் தொடர்ந்து கிறிஸ்துக்கு பின் 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய பேரரசுகள் உலகளாவிய கடலாதிக்கத்தை பெறத் தொடங்கிய பின்னணியில் 1505ஆம் ஆண்டு போர்த்துகீசரும் 1602ஆம் ஆண்டு டச்சுக்காரரும் 1796ஆம் ஆண்டு பிரித்தானியரும் கடல் வழியே இலங்கையில் கால் பதித்தனர். 1796ஆம் ஆண்டு பிரித்தானியர் கடல் வழியே இலங்கையில் கால் பதித்த போது பிரான்சு சக்கரவர்த்தியான நெப்போலியன் கூறிய பின்வரும் கூற்று மிகவும் கவனத்திற்குரியது. திருகோணமலையை யார் தன் கையில் வைத்திருக்கிறாரோ அவர் இந்து மாகடலை ஆழ்வார். மேலும் கடல்சார் ஆதிக்கம் பற்றி அமெரிக்க கடற்படை தளபதியான ஆல்ஃபிரட் டாய மாகன் கூறிய 2 கூற்றுக்கள் முக்கியமானவை. இந்து சமுத்திரத்தை யார் கட்டுப்படுத்துகிறாரோ அவர் ஆசியா மீது ஆதிக்கம் செலுத்துவார். கடலை ஆள்பவன் உலகை ஆழ்வான். முதலில் இலங்கைக்கு வடக்கே இருந்து சிறு பாக்கு நீரிணையை தாண்டி இந்தியாவில் இருந்து 15ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இலங்கைக்கு ஏற்பட்ட சவால்களுக்கு அப்பால் 15ஆம் நூற்றாண்டில் இருந்து கடல் சார்ந்த பேரரசுகளான சீனா, போர்ச்சுகல், டச்சு, பிரித்தானியா, ஐக்கிய அமெரிக்கா போன்ற அரசுகளால் கடல்சார் தென்புறத்தில் இருந்து இலங்கைக்கு சவால்கள் உருவாகின. இத்தகைய சவால்கள் அனைத்தும் இலங்கையின் அமைவிடம் சார்ந்தவை. இலங்கை தீவுக்கு வடக்கிலிருந்து பாக்கு நீரிணை கூடாக இந்திய ஆதிக்கமும் தெற்கே கண்டங்களையும் பெரும் கடல்களையும் கடந்த உலக பெருவல்லரசுகளின் இந்து மாகடல் ஆதிக்கமும் கூடவே இதன் வழி உலகம் தழுவிய அரசியல் ஆதிக்கமும் இணைந்த பெரும் அரச ஆதிக்க வலைக்குள் இலங்கை தீவும் அதன் இனப்பிரச்சினையும் சிக்கொண்டுள்ளன. இந்த வகையில் ஈழத்தமிழருக்கு எதிரான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையானது சிங்கள பௌத்த அரசுடனும் அதனுடன் தொடர்புள்ள பல்வேறு அரசுகளினது ஆதிக்கங்களுடனும் இணைந்த வகையில் படச்சட்டத்துக்குள் கூட்டி கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் இலங்கையின் இனப்பிரச்சினையும் ஈழத்தமிழருக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையும் இலங்கை தீவின் எல்லைக்கு உட்பட்ட ஒன்றாக மட்டுமன்றி அது அண்டை நாடு சீனா, மேற்குலக வல்லரசுகள், இந்நாடுகள் அனைத்தும் சார்ந்த கூட்டாளி நாடுகள் ஆகியவற்றின் நலன்கள் தழுவிய கூரிய கத்தி மாலையாய் ஈழத்தமிழரின் கழுத்தில் இறுக மாட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு பலம் பொருந்திய பல்பரிமாண கத்தி மாலையாய் ஈழத்தமிழரின் களத்தில் மாட்டப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை மனம் போன போக்கில் எழுமாத்திரமாய் கையாளாது தெளிந்த அறிவுடனும் அதிக நிதானத்துடனும் கையாள வேண்டும். தெற்கே அம்பாந்தோட்டையிலும் தென்மேற்கே கொழும்பிலும் நூற்றாண்டு தழுவிய துறைமுக ஒப்பந்தங்களுக்கு ஊடாக சீனா இலங்கையில் கால் பதித்துள்ளது. இது இலங்கைக்கு தெற்கே டியாகோ கார்சியா அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தளத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாய் அமைவதுடன் அது அமெரிக்காவின் இந்து மாகடல் ஆதிக்கத்துக்கும் சவாலாயும் அமைந்துவிடும். கூடவே இலங்கையில் சீனாவின் பிரசன்னமானது இந்தியாவின் பாதுகாப்புக்கும் இருப்பிற்கும் பெரும் சவாலாய் அமைந்துவிடும். இந்நிலையில் இந்திய, சீன, அமெரிக்க முக்கோண மையத்துக்குள் இலங்கையும் ஈழத்தமிழர் பிரச்சினையும் ஜீவமரண போராட்டத்திற்குள் சிக்குண்டுவிடும்.
இதில் முதல் பலியாக கூடியது அரசற்ற அப்பாவி ஈழத்தமிழர்தான். இதனை தொடராது தொடர் நவீன வரலாற்று வளர்ச்சிக்கூடாக தொடர்ந்து நோக்க வேண்டியது அவசியம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.